Dear viewers, today we are going to know the basic and also important points about Tamil Nadu geography in GK part. This video is especially for PGTRB, TET and TNPSC aspirants. Let us see the points. தமிழ்நாட்டின் தெற்கு எல்லைப்பகுதி இந்திய பெருங்கடல். தமிழ்நாட்டின் வடக்கு எல்லைப்பகுதி ஆந்திரா மற்றும் கர்நாடகா. தமிழ்நாட்டின் மேற்கு எல்லைப்பகுதி கேரளா. தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லைப்பகுதி வங்காள விரிகுடா. தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234 மற்றும் ஒரு நியமன உறுப்பினர். தமிழகத்தில் உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. தமிழகத்தில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. பரப்பளவின் அடிப்படையில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் 11, 1,30,058 சதுர கிலோமீட்டர். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் 7. தமிழ்நாட்டின் பாலின விகிதத்தில் முதல் மாவட்டம் நீலகிரி 1041. தமிழ்நாட்டின் பாலின விகிதத்தில் கடைசி மாவட்டம் தருமபுரி 946. தமிழ்நாட்டின் சுதந்திரத்திற்கு முன் முதல் முதலமைச்சர் சுப்புராயலு ரெட்டி 1920 21 முடிய. தமிழ்நாட்டின் சுதந்திரத்திற்கு பின் முதல் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1947 49 முடிய. தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக சட்ட மேலவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1935. தமிழக சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு 1986 அக்டோபர் 31. தமிழக ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழக முதலமைச்சரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழக மேயரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழக உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். உள்ளாட்சி தேர்தல் கவுன்சிலர்களுக்கான வயது 21. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயது 25. முதலமைச்சருக்கான குறைந்தபட்ச வயது 25. ஆளுநருக்கான குறைந்தபட்ச வயது 35. இந்தியாவில் முதலாவது நீண்ட கடற்கரை குஜராத். இந்தியாவில் இரண்டாவது நீண்ட கடற்கரை ஆந்திர பிரதேசம். இந்தியாவில் மூன்றாவது நீண்ட கடற்கரை தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தாள். தமிழ்நாட்டின் மாநில கனி அத்திப்பழம். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள் நீலகிரி மலை, ஆனைமலை, பழனிமலை. தமிழகத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள் ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை, சுமார் 1500 1600 மீட்டர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை ஆனைமலை 2700 மீட்டர். கோவைக்கு அருகில் உள்ள கணவாய் பாலக்காட்டு கணவாய். கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாய். திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கணவாய் செங்கோட்டை கணவாய். நீலகிரிக்கும் தருமபுரிக்கும் இடையேயுள்ள பகுதி கோயம்புத்தூர் பீடபூமி. பாலாற்றுக்கும் காவேரிக்கும் இடையேயுள்ள பகுதி தருமபுரி பீடபூமி. மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையேயுள்ள பகுதி மதுரை பீடபூமி. தமிழகத்தின் உயரமான கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். தமிழகத்தின் மிகப்பெரிய சிலை திருவள்ளுவர் சிலை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தேர் திருவாரூர் கோயில் தேர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலை கொல்லிமலை. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மலை பச்சை மலை. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலை தீர்த்தமலை. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மலை கல்வராயன் மலை மற்றும் செஞ்சி மலை. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மலை பழனிமலை கொடைக்கானல் மலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மலை குற்றாலமலை மகேந்திரகிரி மலை அகத்தியர் மலை. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மலை சென்னிமலை சிவன்மலை. சேலம் மாவட்டத்தில் உள்ள மலை சேர்வராயன் மலை கஞ்சமலை. வேலூர் மாவட்டத்தில் உள்ள மலை ஜவ்வாது மலை ஏலகிரி மலை ரத்தினகிரி மலை மற்றும் வள்ளிமலை. தமிழகத்தின் மிக நீளமான ஆறு காவேரி. தமிழகத்தின் மிக நீளமான பாலம் பாம்பன் பாலம் 2340 மீட்டர். தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை தஞ்சாவூர் மாவட்டம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை சேலம். தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் கோடைக்காலம் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை. தமிழ்நாட்டின் மழைக்காலம் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை. தமிழ்நாட்டின் குளிர்காலம் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.